ஓ ஓ அடி ஃபஸ்ட்டு ஃபினிஷு கெஸ் லேயர் பறந்துட்டு புயல் வேகத்தில் அடிக்கிற பாருங்க. புயல் தசை மாறி அடிச்சு. ஸோ இந்த ஆர்ச்சர் ஹெர்குலிஸ்க்கு என்ன கிமிக் எல்லாமே நான் அந்த வீடியோலேயே புளி போட்டு விளக்கியிருப்பேன். இருந்தால் 100 தாட்டி சொல்கிறேன் ஒன்ஸ் மோரு. ஸோ என்னென்னா வந்து ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் லான்ச் ஆகும்போது இப்படி லான்ச் ஆகும். ஸோ போக 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 அதோட ஸ்பீட் குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2 அம்புக்குறியும் உள்ளே போய் இப்படி மாறிடும் எப்பவும் போல். ஸோ இந்த ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் வந்து ஒரு ஸ்டாமினா டைப் டர்போ சேர்ந்த ஒரு ஸ்டாமினா டைப் பே. ஸோ இதுக்கு வந்து எந்த டிரைவர் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டி லூயினாருக்குள்ளே இந்த 13 டிரைவர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபேக்கான டிரைவர் இல்லை, சாரி கேஸ், டிஸ்க்கு மாற்றி சொல்லிட்டேன். ஸோ டிஸ்க்கு லூயினாரோட இந்த 13 டிஸ்க் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதை போட்டுடலாம், ஏன்னா இது ஃபேக் தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டாமினா டைப் வித்தியாசமான ஒரு கொடை மாதிரி உருவம் கொண்ட ஒரு ஸ்டாமினா டைப் டிரைவர் இருக்கும். அது நம்மள்கிட்ட கிடையாது. அதனால் நம்மள்கிட்ட ஸ்டாமினா டைப் டிரைவரே இல்லைன்னு இல்லை. நம்ம ரெக்யூமோட இந்த டிரைவர் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டாமினா டைப் டிரைவர் தான். என்ன இது வந்து ஒரு எவல்யூஷன் சேர்ந்த பேவோடது, பட் பரவாயில்ல, ஸ்டாமினா நல்லாவே நிற்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் போட்டலாம். ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் ஒரு ரைட் சைடில் சுற்றுற ஸ்டாமினா டைப், அதாவது கிளாக் வைஸ் பின்ன கொண்டது. ஸோ இவன் வந்துட்டு இப்போ பவராக இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ச்சர் ஹெர்குலிஸால் டர்போவில் விட டிபி பேவே தோக்கடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வதந்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு. எனக்குமே அப்பப்போ வீடியோலேயே நான் பார்த்துருக்கேன் ஆர்ச்சர் ஹெர்குலிஸால் வந்து டிபி பேவே தோக்கடிக்க முடியும். ஆனால் அது அதோட டிரைவரில் இருந்தால், இது வந்து நம்ம ஸ்டாக் காம்போ கிடையாது, இது நம்ம உருவாக்கின காம்போ. ஸோ ஸ்டாக் காம்போ இருந்தால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஸ்டாக் காம்போ என்கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஆர்ச்சர் ஹெர்குலிஸால் எத்தனை பேவை டிஃபீட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் வேறு யாரெல்லாம் எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்லேருந்து எடுத்துருவோம், ஒவ்வொரு ஜென்னாக போவோம். ஸோ ஃபஸ்ட் ஜென்லேருந்து வர்றது நம்மளோட புது பீஸ்ட் பெட்டர் மாத். ஸோ நியூ இன்பாக்ஸ் வீடியோ வந்துட்டு லிங்க்கில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள், நியூ இன்பாக்ஸு. ஸோ அடுத்து செகண்ட் ஜென்ரேஷன்லேருந்து நம்மளோட ஃபேஃப்னியர், டக்கரட்டோமி ஃபேஃப்னியர் கைஸ், ஃபேக்லாம் கிடையாது, டக்கரட்டோமி தான் எடுத்திருக்கேன். ஸோ டக்கரட்டோமி ஃபேஃப்னியர். அதுக்கப்புறம் வந்து பிளட்டி லூயினோர். ஸோ ஒரு தரமான அட்டாக் டைப்பு இவன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வர்றது 2 டிபிபி என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய இதில் வச்சு பேட்டில் பண்ணுற வேனிஷ் ஃபேஃப்னியர். அண்டு லாஸ்ட்டாக இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், டக்கரான நம்மளோட ஆஸ்டல்ஸ் பிரைசன். ஸோ இவங்க 4 பேர் தானப்பா, 5 பேர், சாரி கவுண்டிங்கில் வந்துட்டு நான் மேக்ஸில் வீக்கு. ஸோ இவங்க 5 பேரை வச்சு இவங்க கூட பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ இவன் ஜெயிப்பானா இல்லைனா இந்த 5 பேர் ஜெயிப்பாங்களா, யார் ஜெயிப்பாங்கன்றதை பார்த்துருவோம். ஸ்டேடியம் வர்றா. ஸோ நண்பர்களே ஸ்டேடியம் எடுத்தாச்சு. ஸோ ஒவ்வொருத்தனா லான்ச் பண்ணி பார்த்துருவோம். ஸோ வந்துட்டு முதல்ல வந்து நம்ம ஆர்ச்சரி ஹெர்குலிஸ் கூட மோத போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸ்ட் பெட்டர் மாத். ஸோ ஒவ்வொரு பேக்கும் 3 வாய்ப்புகள், அதாவது 3 பாயிண்ட்ஸ். ஸோ 3 பாயிண்ட்ஸ் எந்த பே எடுக்குதோ அந்த பே வின் பண்ணதாக சொல்லுவோம். அதாவது நான் சொல்லுவேன் 3 பாயிண்ட் எந்த பேவோ அந்த பே ஜெயிக்கும். ஸோ கேஸ் முதல்ல வந்துட்டு பீஸ்ட் பெட்டர் மாற்றே விட்டுறலாம். ஸோ வாங்க, நெத்தியடி சொல்லி அடி. ஓ ஓ ஓ ஓ நல்ல ஒரு அட்டாக் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு பீஸ்ட் பெட்டர் மாற்ற ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க கஷ்டம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபினிஷ் ஆகாமல் இருந்தால் சரி. ஓ ஓ ஓ ஓ ஸோ பீஸ்ட் பெட்டர் மாற்றுக்கு எனர்ஜி சுத்தமாக இல்லை. ஸோ கிட்டத்தட்ட பர்ஸ்ட் ஆக போகிறான். 3 கிளிக் பாக்கி இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஆர்ச்சர் ஹெர்குலிஸ்க்கு 1 பாயிண்ட்டு. ஸோ வாங்க அடுத்து விட்டுறலாம். நெத்தியடி சொல்லி அடி. எனக்கு செகண்ட் சென்டரை பிடிச்சிட்டா. நெத்தியடி சொல்லி அடி. ஓ ஓ அடி ஃபஸ்ட்டு ஃபினிஷு கெஸ் லேயர் பறந்துட்டு. புயல் வேகத்தில் அடிக்கிற பாருங்க. புயல் தசை மாறி அடிச்சு. ரைட்ரா, நீ பவர்ஃபுல்லாக இருக்குது, தப்பு இல்லைடா. இவன் நியூயின்ரா, ஏன்டா இவனை போட்டு தேடி அடிக்க, மன வருத்தமாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ வாங்க, ஸோ ஆர்ச்சரி ஹெர்குலிஸ் 2 பாயிண்ட் எடுத்து இந்த மேட்சை ஜெயிச்சிருக்கு. ஸோ பீஸ்ட் பெகாமத் டிஃபீட் ஆகிட்டான். இவன் டிஃபீட் ஆனதுனால ஸோ இவனை தூக்கி நான் எங்கே வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக அந்த கக்கத்தில் வச்சிட்றேன். ஸோ டிஃபீட் ஆன பேலாம் அங்கே வந்துடும். ஸோ ஜெயிச்ச பேலாம் வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ அடுத்து யார் எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஃபேஃப்னியர். ஸோ இது ஒரு 3 பாயிண்ட்டு பேட்டில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பர்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டான், அதான் மன வருத்தமே. சரி ஓகே, நான் தேடி சொல்லி அடி. அம்மா லெஃப்ட்டு, நான் தேடி சொல்லி அடி.
அடி அட்டாக் மோடில் ஃப்ளவர் பட்டன்லாம் இறக்கி விட்டுக்கிறேன். நல்லா வந்துட்டு 360 அட்டாக் பண்ணுவான். வெல்ட்ரியாக்கோட ரஷ்லாச் மாதிரியே இருக்கும். ஸோ டர்போ பேக்கு நல்ல ஒரு பேட்டில் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபேஃப்னி தான் ஜெயிப்பாங்க. உங்களுக்கே தெரியும் ஃபேஃப்னியர் ஸ்பின் ஸ்டில் பண்ணுவான்னு. ஸோ ஒரு ரைட் சைடில் சுற்றுற பேவை ஜெயிக்கிறதுன்றது நம்ம ஃபேஃப்னியருக்கு வந்துட்டு பாய் உரிச்சு தூங்க போடுற மாதிரி. இப்போ ஒன்ன சிக்க வச்சுட்டல அதாலே வர்க்கீஸ் அசால்ட்டு அங்கே பார்த்தீங்கல்ல பையன் ஜெயிச்சிட்டான். அவ்வளோதான் கேஸ். ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்து ஃபேஃப்னியர் இதில் வின் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே 100 பேட்டில் போட்டுருவோமா? நெத்தியடி சொல்லியடி அட்டி இறங்கினோடனே அட்டாக்கு. ஓ நல்ல ஒரு அட்டாக் நடந்துகிட்ருக்கு. சென்டரை விட்டு விரட்டி விட்டான் பார்த்தீங்கள. ஹெர்குலிஸை சென்டர்லேருந்து விரட்டி விட்டான். ஸோ இப்போது நம்ம ஃபேஃப்னியர் தான் சென்டரில் நின்றுருக்கான். சென்டரில் நின்று ஸ்டாமினாலாம் தக்க வச்சுக்கிட்டு இருக்கான். ஹெர்குலிஸை கிட்ட கூட வளர மாட்டேங்கான். சென்டரை பிடிச்சிட்டான் நம்ம ஆள். அவ்வளோதான். சென்டரை பிடிச்சிட்டானாலே அவ்வளோதான். ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் சென்டருக்காக மோதிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் இப்போ சென்டர் எடுத்துகிட்டு அவ்வளோதான் கைஸ். ஃபேஃப்னியர்லாம் தடுக்கவே முடியாது. ஸோ யார் முதல்ல விழ போகிறா? ஸோ முதல்ல இருந்தது ஆர்ச்சர் ஹெர்குலிஸ். ஃபேஃப்னியருக்கு 2 பாயிண்ட். இன்னும் 1 பாயிண்ட்டு தான் பாக்கி இருக்குது. ஸோ வாங்க அந்த 1 பாயிண்ட்டை ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் எடுத்து இந்த மேட்சை கொண்டு போவானா இல்லைனா ஃபேஃப்னியர் ஜெயிப்பானா? நான் தேடி சொல்லியடி. ஸோ ஆரம்பிச்சிட்டு ஸோ நம்ம ஃபேஃப்னியர் நல்ல ஒரு மங்களகரமாக அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சென்ட்ரலில் விட்டு நகரில் சென்ட்ரலில் நம்ம விழுந்துட்டான். ஸோ சென்ட்ரலில் வந்துட்டானாலே யாராலையும் தடுக்கவே முடியாது. ஸோ போன மேட்ச் மாதிரி தான் இந்த மேட்சுமே நடக்குது. எனக்கு தெரிஞ்சு போன மேட்சோட காப்பியை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. புதுசாக ஒரு மேட்ச்லாம் பார்க்குற மாதிரி இல்லை கேஸ். போன மேட்சோட காப்பி தான். ஸோ ஜெயிக்க போகிறது என்னமோ ஃபேஃப்னியர் தான். ஸோ ஃபுல் எனர்ஜியும் ட்ரெயின் பண்ணிட்டான் நம்ம ஆளுக்குள்ளதை. ஸோ அவ்வளோதான். ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ஃபேஃப்னியர். ஸோ முறையாக ஜெயித்த ஒரே ஒரு பே, அதுவும் எவல்யூஷன். பானா பவர்ஃபுல். ஸோ இவனை வந்துட்டு இங்கே வச்சிட்றேன். தெரியாது ஆனால் பட் வச்சிட்றேன். சரி ஓகே. அடுத்து எடுக்க போகிறது நம்மளோட லூயினார். ஸோ வெறி பிடிச்ச அட்டாக் டைப். அதனால் முதல்ல நம்மளாலேயே லான்ச் பண்ணிடலாம். தேடி சொல்லியடி. ஐயோ ஸ்லோ லான்ச் ஆகிட்டேன். லான்ச் ஸ்லோ ஆகிட்டு கைஸ். லான்ச் பவர் கம்மியாயிட்டு. நான் ஸ்டிங்கை இழுக்கும் போதே நினச்சேன். தேடி சொல்லியடி இறங்கினோடனே ஹிட்டு. ஓ விரட்டி அட்டாக்கு. ஆர்ச்சர் ஹெர்குலிஸை கவுத்தி போட்டு அடி நொறுக்குறான் போட்டு ஆர்ச்சர் ஹெர்குலிஸை. ஓ சரியான அட்டாக்கு. நம்மால் எவல்யூஷன் பேவே விடமாட்டான். பஸ் பண்ணி விட்ருவான். இது டர்போ பே. ஸோ என்ன ஆகுது? ஸோ இதில் ஜெயிச்சது ஆர்ச்சர் ஹெர்குலிஸ். ஒரே ஒரு பாயிண்ட் ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் எடுத்திருக்கு. ஸோ லூயினார் ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டு, என்ன லூயினார் அவனை அடித்து முடிச்சு வேலையை பார்த்து விடு. நீ அடிக்கிற எப்போ உன் ஸ்டைலே அடி. ஸோ வாங்க. ஸோ ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் அவன் லான்ச் பண்ணிடலாம். தேடி சொல்லியடி. நல்ல ஒரு லான்ச். தேடி சொல்லியடி. ஓ விட்டா லான்ச்சரே உடஞ்சிரும் போல. அந்தளவுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். ஃபுல் பொட்டன்ஷியல். நல்ல ஒரு அட்டாக் நடந்துகிட்ருக்கு. ஓ நல்ல ஒரு அட்டாக் போயிட்டுருக்கு. ஆனால் லூயினாருக்கு பவர் கம்மி. ஸ்டாமினா இல்லை கேஸ். நோ ஸ்டாமினா. ஸோ இதில் ஜெயிச்சது நம்மளோட ஆர்ச்சர் ஹெர்குலிஸ். ஸோ லான்ச்சருக்கு ஒன்றும் ஆகலை. நல்லா தான் இருக்குது. சரி ஓகே வாங்க. ஸோ லாஸ்ட் பேட்டில் இதில் ஒரு பாயிண்ட் ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் எடுத்தால் வெளியே போக வேண்டியதான் லூயினார். தேடி சொல்லியடி. இறங்கினோடனே ஹிட்டு. அடுத்தடுத்து ஹிட்டு. ஓ சரியான ஸ்ட்ரைக்கு. அட்டி கைஸ் சரியான ஸ்ட்ரைக்கு. சென்ட்ரலில் நின்றுட்டு இருந்த நம்மளோட ஆர்ச்சர் ஹெர்குலிஸை விரட்டி விட்டான். அவன் சென்ட்ரலில் நின்றுருக்கான். ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் தள்ளாட ஆரம்பிச்சிட்டான். ஓ கைஸ் ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் சென்டர்லேருந்து விரட்டி லூயினார் ஒரு பாயிண்ட்டை எடுத்துட்டான் தோக்க போகிற நேரத்தில். ஸோ இப்போ லூயினார் 1, ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் 2. இப்போ ஒரு பாயிண்ட்டை லூயினார் எடுத்தால் வேற மாதிரி, பஸ் ஃபினிஷ் கொடுத்தா வேற மாதிரி. நெத்தியடி சொல்லியடி. அடி. ஓ மேலே ஏறாத லூயினார். வேண்டாம் அப்படி பண்ணாத. சோலி முடிந்தது கைஸ். எல்லோரும் டாட்டா பை சொல்லுங்கள். அவ்வளோதான். லூயினாருக்கு வரப்போ ஸ்டாமினா இறங்கிரும். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் ஒரு ஸ்டாமினா டைப்பு. நம்ம ஆள் ஸ்டாமினா இழந்துட்டேன். அவ்வளோதான். மறந்துடுங்க கைஸ், மறந்துடுங்க. லூயினார் பாயிண்ட் எடுக்க வாய்ப்பே இல்லை. நல்லா அட்டாக் பண்ணால் போகுது சொன்னோம்ல. ஸோ லூயினார் அந்த மாதிரி அப்பர் ரேட்டில் ஏறி ஒரு ரைடு போனாலே முடிஞ்சுது. ஸோ அடுத்து தோத்தது லூயினார். தோத்துக்கிட்டே இருக்கியடா, ஜெயிடா.
ஓகே, அடுத்து எடுக்க போகிறது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த போட்டியாளர் ஆஸ்டல் ஸ்ப்ரைசன். ஸோ வாங்க, ஸ்ப்ரைசனுக்கு மொத்தமாக நிறைய மோட் இருக்குது. நான் ரைட் சைடில் பேலன்ஸில் போட்டிருக்கேன். ஸோ முதல்ல ஸ்ப்ரைசனை விட்டுருவோமா? தேடி சொல்லி அடி. நல்ல ஒரு லான்ச். ஸ்டேடியம் அதிருது. தேடி சொல்லி அடி. ஆஸ்டல் ஸ்ப்ரைசன் போனதில் ஸ்டேடியமே சுற்றுது. அந்த அளவுக்கு நம்ம ஆளுக்கு பவர். நல்ல ஒரு அட்டாக்கு. சென்டர்லேருந்து விரட்டி விட்டான். இல்லை, சென்டரில் தான் இருக்கான். இப்போ விரட்டிட்டான். நம்மால் சென்டருக்கு வந்துட்டான். சென்டருக்காக அங்கே போட்டி நடந்துகிட்ருக்கு. ஸ்டாமினா செப் ஜெயிக்குமா இல்லைனா பேலன்ஸ் டைப்பா? ஸோ இதில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி ஹெர்குலிஸ் வித் 1 கிளிக்கு. ஸோ நம்ம ஆஸ்ட்ரேலியா பேரோட இதை மாற்றிடலாமா? ஸ்டாமினா டைப்பில் போடுறேன். தேடி சொல்லியடி. சென்டரை பிடிச்சிட்டான். தேடி சொல்லியடி. ஓ 2 பேத்துக்கு பேட்டில் 2 ஸ்டாமினா டைப்புக்கு நடுவில் சென்டர் நடந்துகிட்ருக்கு. கைஸ், எனக்கு இங்கே பிளாஸ்டிக்கே தெரிக்கிற அளவுக்கு எனக்கு சவுண்டு கேட்டுட்ருக்குங்க. டருக்குன்னு. ஸோ சரியான சண்டை போயிட்டுருக்கு. அதை எதிர்பார்க்கல. சென்டர் அவன் எடுத்துட்டான். ஆஸ்டல் எடுத்துட்டான் சென்டரை. சும்மாவே நம்மளால் ரொம்ப நேரம் சுற்றுவான். ஆர்ச்சரி ஹெர்குலிஸ் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஸோ அவ்வளோதான், தூக்கி அடிச்சிட்டான். தூக்கி அடிச்சாப்பில் அடி அந்த மாதிரி அடி அடின்னு சொல்லி தூக்கி அடிச்சிட்டான். ஸோ இதுலேயும் ஜெயிச்சது நம்மளோட ஸ்ப்ரைசன். ஸோ ஸ்ப்ரைசனை மோடு மாற்றிடலாமா? ஸோ ஸ்ப்ரைசனை நான் லெஃப்ட்டில் மாற்றுறேன். பேசாமல் ஹை மோடில் போட்டுட்டா கேஸ். நான் வந்துட்டு ஸ்ப்ரைசனை இப்போ ஹை மோடில் போடுறேன். ஹை மோடில் போட்டு ஒரு பேட்டில். ஹை மோடில் டிஃபென்ஸில் போடுறேன். ஸோ டிஃபென்ஸ் இல்லை அட்டாக்கில் போடட்டா சூப்பராக இருக்கும். அட்டாக்கில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அட்டாக்கில் போடுறேன். ஸோ அப்போ ஆர்ச்சரி ஹெர்குலிஸை முதல்ல லான்ச் பண்ணுறேன். தேடி சொல்லி அடி. பில்டர் வருது. ரிங் அவுட் ஃபினிஷ். ஸோ நம்ம ஆர்ச்சரி ஹெர்குலிஸ் பறந்து விட்டார். பறந்து ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணி இவனை தொடவே பயமாக இருக்க. மேலே இருக்க அந்த ரிங்கு இந்த இடம் வந்துட்டு கையில் கிருட்டுங்குது. ஸோ ஆஸ்டல் ஸ்ப்ரைசன் வின் பண்ணியிருக்கேன். ஆஸ்டல் ஸ்ப்ரைசன் 2, ஆர்ச்சரி ஹெர்குலிஸ் 1. ஸோ லாஸ்ட் பேட்டில். ஸோ ஹை மோடில் யாரில் போடுறேன்? ஹை மோடில் வந்துட்டு டிஃபென்ஸில் போடுறாங்க. ஹை மோடில் டிஃபென்ஸ். தேடி சொல்லி அடி. ஓடு அங்கே இருக்குது இரும்பு ராசா. ஆனால் ஹை மோடில் போட்டதுனால நம்ம ஸ்ப்ரைசனுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா இருக்காது. ஸோ அப்படியாவது ஆர்ச்சரி ஹெர்குலிஸ் ஜெயிக்கிறானான்னு பார்ப்போம். என்ன கைஸ், ஸ்ப்ரைசனு தலை மாறுற மாதிரி இருக்குது? இல்லை கைஸ், இல்லவே இல்லை. இதில் ஜெயிச்சது நம்மளோட ஸ்ப்ரைசன். 3 பாயிண்ட் விட்டா இவனை பர்ஸ்டே பண்ணியிருப்பான். ஸோ அடுத்து ஜெயிச்சது ஸ்ப்ரைசன். ஸோ அடுத்து எடுக்க போகிறது வேனிஷ் ஃபேஃப்னியர். நம்மளுக்கு தான் ஸ்டாமினா அதிகம். ஸோ அதனால் நம்மளை விட்டுறேன். தேடி சொல்லி அடி. ஸ்பார்க்கு தெரிக்குது. தேடி சொல்லி அடி. இறங்கின உடனே ஸ்ட்ரைக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். ஸோ ஃபேஃப்னியர் வந்துட்டு சென்டரை பிடிச்சிட்டு நான் ஸ்ப்ரைஸ் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஐயோ, நம்மளால் இங்கேருந்து அங்கே ஸ்டாமினா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபேஃப்னியர் கொஞ்சம் தள்ள மாடுற மாதிரி தெரியுது. ஆனால் பட் வாய்ப்பே கிடையாது. தள்ள மாடுற மாதிரி இருந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்டாமினா பிடிச்சி சுற்றிடுவான். நான் சொன்னலாம் கைஸ், தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் சுற்ற மாட்டேன். லாஸ்ட் வரைக்கும் நின்று பிடிச்சி சுற்றிடுவேன். அதான் இவனோட பவரே. ஸோ ஹை மோடில் போடுவோமா? இவனையும் ஹை மோடு ஒரு பேட்டில் ஒரு மோடு ஏதோ வளர்றேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் எப்போ மூடில் விட நீ கொஞ்சம் அதிகமாகவே வளர்றேன். ஏனே தெரில. சரி வாங்க, ஹை மோடில் மாற்றிட்டு ஒரு பேட்டில் போடுவோம். ஸோ ஹை மோடில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். நிறைய பேட்டிலில் நான் வந்துட்டு ஹை மோடே போடல. இந்த பேட்டில் ஹை மோடில் போடுறேன். நெத்தியடி சொல்லி அடி. ஓ சென்டர் எடுத்துட்டான் ஃபேஃப்னியர். ஹை மோடில் இருக்கிறதுனால ஸ்டாமினா கம்மியாக இருக்கும். அப்படியாவது ஆர்ச்சரி ஹெர்குலிஸ் ஜெயிக்கிறானான்னு பார்ப்போம். பேட்டில் வேறு ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம போடுற வீடியோ எல்லாமே ரொம்ப நேரம் தானே போவோம். சென்டர் எடுத்துட்டாங்க கைஸ். ஆர்ச்சரி ஹெர்குலிஸ் சென்டர் எடுத்துட்டான். ஆனால் தாக்கு பிடிப்பானா ஸ்டாமினா அதாங்க பெருசு. இல்லை கைஸ், திரும்ப ஃபேஃப்னியர் கிட்ட தோத்துட்டான். ஸோ இதில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஃப்னியர். லாஸ்ட் பேட்டில். ஸோ வாங்க, நான் தேடி சொல்லி அடி. பில்டிங் சுற்ற ஆரம்பிச்சிட்டு இதுலேயே அவனுக்கு ஸ்டாமினா போயிட்டு. சரி வாங்க, அப்போ முதல்ல ஆர்ச்சரி ஹெர்குலிஸ் விட்றேன். தேடி சொல்லி அடி. ஃப்ளவர் பேட்டர்ன் இது அதான் நம்ம ரஷ் லான்ச்சில் மாதிரி லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அட்டாக் நல்லாவே நடக்கும்.
ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் இந்த அட்டாக்கு தாக்கு பிடிக்கான பார்ப்போம். ஃபேஃப்னியர் சென்டராக கேட்டுட்ருக்கு. ஸோ ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் கொடுக்க மாட்டேங்கான், அவனை தள்ளிக்கிட்டு இருக்கான் அவனோட பெரிய பாடியை வச்சு. ஸோ செம்மையான ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கு, சரியான ஸ்ட்ரைக்ஸு, 2 பேருமே தள்ளாடுறாங்க. ஸோ ஆனால் முதல்ல விழுந்தது நம்மளோட ஆர்ச்சர் ஹெர்குலிஸ். ஆர்ச்சர் ஹெர்குலிஸை யார் யார் ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேனிஷ் ஃபேஃப்னியர், ஆஸ்டல் ஸ்ப்ரைசன், எவல்யூஷனை சேர்ந்த நம்மளோட ட்ரைன் ஃபேஃப்னியர். ஸோ இவங்க 3 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. அண்டு தோத்தது வந்து ஃபஸ்ட் ஜென் வந்துட்டு குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட் ஜென் தான் ஃபஸ்ட் ஜென்னு. ஸோ இவனுக்கு வந்துட்டு பெருசாக கிமிக் இருக்காது, ஒன்லி அட்டாக் டைப் தானே. ஸோ அதனால் வந்துட்டு தோக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. அதனால் ஜெயிச்சு வருவான்னு நம்புகிறேன். ஸோ தோத்தது வந்துட்டு பீஸ்ட் பெட்டர்மாத் அண்ட் பிளடி லூயினார் தோக்குன்னு எதிர்பார்க்கல, பட் தோத்துட்டான். சரியான அட்டாக் டைப்பு, இவனை டிஃபீட் பண்ண முடியல. ஸோ ஹெர்குலிஸோட பலம் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ அனிமேல காட்டுற மாதிரி பலம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்மையான பாட் இருக்கணும். ஸோ உண்மையான பாட் வரப்போ கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோ பார்ப்போம். பை கைஸ், பை.